யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள்னு தெரியும். அந்த துரோக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல நடுவுல வந்து நான் தான்னா அது வீணா போற ஓட்டு. அதனால ஓட்டை வீணாக்க மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதினா என்னன்னே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அதை நிறைவேற்றுறதுனா என்னன்னே தெரியாதவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கைபேசி செல்போன் விலையின்றி வழங்கப்படும். யாராவது வாங்குறீங்களா? உங்களுக்கு ஞாபகமாக இருக்கா சொன்னாங்கன்னு? இல்ல அவங்களும் மறந்துட்டாங்க, கொடுக்கவே இல்லை, ஒன்று கூட கொடுக்கல. வாங்கினவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. அதனால தேர்தல் வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றாத பெருமை யாருக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறேன் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே அதை நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். பதவி ஏற்றுக்கொண்ட, ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயணம். இன்னைக்கு சராசரியாக பெண்கள் 800லேருந்து 1000 ரூபாய் வரை அந்த விடியல் பயணத்தால் ஒவ்வொரு மாதமும் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பார்த்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லி, தேர்தல் வாக்குறுதினா என்னன்னே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அதை நிறைவேற்றுறதுனா என்னன்னே தெரியாதவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நினைவு இருக்கும், 2016 ஒரு தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டது. அதுல 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி என்னன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அனைத்து குடும்ப, அதிமுக தேர்தல் அறிக்கை, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி செல்போன் விலையின்றி வழங்கப்படும். யாராவது வாங்குறீங்களா? உங்களுக்கு ஞாபகமாக இருக்கா சொன்னாங்கன்னு? இல்ல அவங்களும் மறந்துட்டாங்க, கொடுக்கவே இல்லை, ஒன்று கூட கொடுக்கல. வாங்கினவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. ஒருத்தர் கூட இல்லையா? அதனால தேர்தல் வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றாத பெருமை யாருக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒரு செல்போன் கூட கொடுக்கல. சரி, செல்போன் தான் கொடுக்கல, அம்மா பேங்கிங் கார்டு, அம்மா வங்கி அட்டை, அதாவது சாதாரண சாமானிய மக்கள் வங்கிக்கு போகும்போது பயன்படுத்துவதற்காக, கடன் வாங்குறதுக்கு, அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருந்தால் பேங்க்ல பயன்படுத்துறதுக்கு ஒரு கார்டு, வங்கி அட்டை கொடுக்குறேன்னாரு. அந்த அட்டையவாது கொடுத்தாரா? யாரும் வாங்கல. இந்த லட்சணத்துல தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத பழனிசாமி நம்ம பார்த்து தேர்தல் வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்ற மாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பட்டியலிட ஆரம்பிச்சா காலை வரை நான் பட்டியலிட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய திட்டங்களால் பயன்பெறாத ஒரு வீடு கூட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டங்கள். நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி தமிழ் மக்களுக்கு எதிரான கூட்டணி. ஒன்றிய அரசாங்கம், அமித்ஷா, மோடி 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லை, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான நிதியை கொடுக்கறது கிடையாது, மொழி வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது கிடையாது, மெட்ரோ ரயில் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஹிந்தி படிச்சாதான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணமே கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம். அவர்கள் நமக்கு எதிராக, தமிழகத்திற்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்டிஏ தேர்தல், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல், தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் அடையாளத்தை, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். ஏன்னா ஆட்சிக்கு வரப்போறது நம்ம தான். தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாக்குகளை வீணாக்க மாட்டாங்க. யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள்னு தெரியும்.
அந்த துரோக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல நடுவுல வந்து நான் தான்னா அது வீணா போற ஓட்டு. அதனால ஓட்டை வீணாக்க மாட்டாங்க. தெளிவா யார் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் எந்த அச்சுறுத்தலை கொண்டு வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த உணர்வோடு வாக்களிப்பார்கள் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். மறவாதீர்கள், உங்களுடைய வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். குளித்தலை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்.